வணக்கஞ்சி. வாங்க, நம்ம இடத்துக்கு போய் பேசுவோமா? ஓகே. அப்புறம் அப்புறம் எப்படி போயிட்டுருக்கு லைஃபு? ஏதோ உங்கள் புண்ணியத்தில் போயிட்டுருக்குப்பா. உட்காருங்க. சொல்லுங்க ஜி. இங்கே சார் இல்லையா? சாரு வெளியே போயிருக்காரு, ஈவினிங் தான் வருவார். மேட்ரை சொல்லுங்கள். அதான்ப்பா, நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ரொம்ப நாளாக கொஞ்சம் ஆசைப்பட்டுட்டு இருக்காரு. அப்போ ரொம்ப சந்தோஷம், நம்மளும் ஆசைப்பட்டுருக்கலாம். வழக்கம் போல் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. உங்களுக்கு பண்ணாமையா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். குடிக்க ஏதாச்சும் கொண்டு வரவா? சொல்லுவாங்க. சரியான வெயில். அக்னி நட்சத்திரம் சொல்லவா வேணும்? சரி ஜி, நான் நாளைக்கு அவரை வர சொல்கிறேன். ஓகே. சரியா? கொஞ்சம் பார்த்துக்கோங்க, மற்றதெல்லாம் நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. சரியா? கண்டிப்பாக. ஓகே. சதாஜி, சாருக்கு தெரியாமல் பார்த்துக்கோங்க ப்ளீஸ். ஏதோ இப்படி அடிக்கிற கமிஷனில் தான் நம்ம வண்டி ஓடிட்டுருக்கு. வர்ற பெரியவர் கொஞ்சம் நேர்மையான பேர் வழி பார்த்து நேக்காக ஹேண்டில் பண்ணுங்க. யோ, சப்ப மேட்ரு, இதுக்கு இவ்வளோ சீன் போடுறியா? அதுக்கு இல்லை ஜி. போங்க ஜி, நான் பார்த்துக்கிறேன். சரி. உன்னோட பேர் என்ன, எங்கே வேலை பார்க்குற, உன்னோட ஃபேமிலி பற்றி அப்படியே ஆர்டரா சொல்லு. என் பேர் சுந்தரங்க. எங்கள் வீட்டில் 4 பேருங்க. பொண்டாட்டி, பையன், பொண்ணுங்க. நான் டீலர் கடை வச்சுக்கிறேங்க. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? என் பேர் சுந்தரங்க. நான் டெய்லர் கடை வச்சுக்கிறேன். எங்கள் வீட்டில் 4 பேர். என் பொண்டாட்டி, பையன், பொண்ணுங்க. உன் மச்சாங்கிட்டயா சொல்லிக்கிட்டு இருக்க? என் பேர் சுந்தரம். டெய்லர் கடை வச்சுருக்கிறேன். எங்கள் வீட்டில் 4 பேர். என் பொண்டாட்டி, நான், என் பையன், பொண்ணு. சார், டெய்லரிங் ஷாப் மட்டும்தானா, இல்லை வேற ஏதாவது தொழில் கைவசம் இருக்கா? நல்லா நடிப்பேன் சார். அதான் இப்போ பார்க்குறேனே. சார், நான் நாடகம் நடிகன் சார். 24ஆம் தேதி மதியம் 2:20க்கு குரோம்பேட் ஏடிஎம்ல என்ன நடந்துச்சு? நீ திருடின பணம் எங்க? திருடின பணத்தை எங்க வச்சிருக்க? புரியல சார் எனக்கு. புரியல? ஸ்ட்ரைட்டா கேட்குறேன். ஏன் சதா என்கிற சதாசிவத்தை கொலை செஞ்சு ஏடிஎம் மிஷினை உடைச்சு? சார், என்ன சார் சொல்றீங்க? சார், என்ன சார், எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு சார். எனக்கு அங்கே இருந்த சிசிடிவியில் உன்னோட ஃபுட்டேஜ் தான் லாஸ்ட்டாக ரெக்கார்ட் ஆகியிருக்கு. நீ வெளியில் வந்த டைம் சரியாக 2:33. ஒரு 10 நிமிஷம் கழித்து ரூமுக்கு வெளியில் பிளட் வந்ததா அங்கே இருந்தவங்க பார்த்துருக்காங்க. சொல்லு, சதாசிவம் பாடி எங்க?
பணத்தை திருடின காரணம் என்ன? கொலை செய்கிற அளவுக்கு உனக்கும் சதாசிவத்துக்கும் என்ன பிரச்சனை? சார், நான் யாரையும் கொலையும் பண்ணல, பணத்தையும் திருடல. நீ ஏதோ பிளான் பண்ணி மாட்டி விட பாக்குறீங்க சார். பிளானிங் தான் சார். இப்போ சொல்லுங்க சார். சார் என்ன சார் துபாய் எடுத்து வைக்கிறீங்க? இன்னும் 3 என்றதுக்குள்ளே சொல்லலை. நீ செத்த நியூஸ் தான் உன் வீட்டுக்கு போகும். சொல்லிடுறேன் சார். அன்னைக்கு குரு சொன்ன அட்ரஸில் டேரக்டர் கோபி சாரை பார்க்க போயிருந்தேன். ஹலோ, யாருங்க வேணும்? சார், டேரக்டர் கோபி சாரை பார்க்கணும். மேலே வாங்க பேசலாம். யார் வேணும்? குரு அனுப்புனா போல, டேரக்டர் கோபி சாரை பார்க்கணும். ஓ, குரு அனுப்புனாளா? சரி வா, மேலே போய் சரி பேசலாம். சார். ஆ, சொல்லுங்க. சாரை பார்க்கணும். நான் தான் உட்கார சொன்னேனா? நீ பாட்டுக்கு உட்கார. புது படத்துக்கு வாய்ப்பு சொன்னாங்க, குரு கூட சொன்னார், அதான் வாய்ப்பு. அது இருக்கட்டும், உன் பேர் என்னப்பா? சுந்தரங்க. இதுக்கு முன்னாடி நடித்த அனுபவம் எதுவும் இருக்கா? சார், நிறைய மேடையில் நிறைய நடிச்சிருக்கேன் சார். நடிப்பேன் சார். ஏதோ இந்த கத்தி கத்தி ஓவர் ஆக்டிங் பண்ணுவாங்களே அதுவா? சார், ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க? ஐயோ, அப்படிலாம் இல்லை சார், நல்லா நடிப்பேன் சார். அந்த காலத்து நாடக நடிப்பு வேற, இப்போ உள்ள சினிமாவில் வர்றது வேற. அதெல்லாம் சட்டிலாக நடிக்க தெரியுமா? அதெல்லாம் தெரியும் சார். அந்த காலத்து நடிப்பு வரும், இப்போ உள்ள நடிப்பு வரும். எப்படி நடிக்கிறேன்னு நான் பார்க்குறேன். போய் நடிச்சுக்காமி. நீ வீரமாக பண்ணி காட்டுறேன் சார். ம், சரி பண்ணு. சார், தப்பு பண்ணுறேன்னு சொல்கிறேன்ல சார், சொல்கிறேன்ல சார், சொல்கிறேனா இல்லையா? தப்பு பண்ணிட்டேன் சார். வீரமாக தப்பு பண்ணிட்டேன்னு சொன்ன ஒரே அழுவர் தான்ப்பா. என்னத்த சொல்ல, நல்லா தான் நடிக்கிறேன்னா, ஆனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ரெஷனை கம்மி பண்ணும். சரி சார். சரியா? சாஃப்டாக நடிக்கணும். சரி, இப்போ எவ்வளோ பணம் கையில் வச்சுருக்க? எதுக்கு சார்? எதுக்கா? நீ பாட்டுக்கு வருவ, சும்மா அப்படி இப்படி நடிச்சுட்டு உனக்கு படத்தில் சான்ஸ் கொடுத்துருவாங்களோ? ஆ, அவன் சான்ஸ் கிடைக்காம எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் தெரியுமா? ஒரு 30,000 மட்டும் ரெடி பண்ணு, உன்னை நான் டாப்பில் கொண்டு வரேன். இந்த படத்துக்கு உன்னை கன்ஃபார்மாக புக் பண்ணி தரேன். ஆ, 30,000 மட்டும் எட்டுவா. இப்போ போய் எட்டுவா, போ போ. சார், 30,000மா சார்? ஆமாப்பா, எட்டுவா. 30,000 தான். போய் எட்டுவா, உனக்கு சான்ஸ் தரேன், போ. வணக்கம் சார், பக்கத்தில் ஏடிஎம் இருக்கா? ஏடிஎம்மா? இந்த ரோட்டை கிராஸ் பண்ணிங்கன்னா உள்ளே ஒரு ரோடு போகும், அங்கே இருக்குது. சரி சார். ஹலோ, நான் சுந்தரம் பேசுகிறேன்ப்பா. சொல்லுங்கண்ணா. வந்து பார்த்தேன்ப்பா. டேரக்டர் வந்து பார்த்தேன்ப்பா. வாழ்த்துக்கள்ண்ணா, சூப்பர்ண்ணா. என்ன சொன்னாங்கண்ணா? என்னப்பா நீ 30,000 ரூபா கேட்குறத பார்த்த டேரக்டர் இப்படி கேட்டால் நான் என்னப்பா பண்ணுவேன்? பணம் கேட்குற விஷயம் நீ சொல்லவே இல்லையாப்பா? தெரியலண்ணா, என்கிட்ட எதுவும் சொல்லிங்களே. மேபி பெரிய டேரக்டரு, அவரோட ஃபஸ்ட்டு படமே மெகா ஹிட்டு. ஸோ அதனால் அவங்களோட ஃபில்டரிங் ப்ராசஸை கூட இருக்கலாங்கண்ணா. நீங்கள் எதுக்கும் யோசிக்க வேணாண்ணா, நான் எல்லாம் பார்த்துக்கிறேண்ணா.
இப்போ உங்களால் ஒரு 20 முடியும்னா நீங்கள் ஒரு 20 போடுங்கண்ணா. நான் வேணும்னா அவர்கிட்ட பேசுகிறேங்கண்ணா. இன்னும் 2-3 நாள் டைம் கேட்டுட்டு வேணா நம்ம அப்புறமா 10 கொடுத்துக்கலாங்கண்ணா. சரி நீங்கள் சொல்கிறீங்கன்னு செய்கிறேன், நீங்கள் தான் பார்த்து. சரிங்கண்ணா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாமல் போங்கண்ணா. நீங்கள் பணத்தை போட்டுட்டு மட்டும் என்கிட்ட சொல்லுங்கள், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். தேங்க்ஸ்ப்பா. ஓகேண்ணா. பாவம் தேங்க்ஸ்லாம் சொல்கிறாரு மனுஷன். பணம் கட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருந்தேன் சார். ஸோ பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணதுனால சதாவை நீ முடிச்சிட்டேன். சொல்லு மகேஷ். அண்ணே சஃபாரி கொடுத்த ஆள் வந்துருக்கிறாரு. எப்போ நான் டெலிவரி பண்ணுறது? சாயந்தரம் கொடுத்தலாம் நம்ம சொல்லுங்க. பதில சொல்றான்னா கையெடுத்து கும்பிடுறான். உண்மையை சொல்றான். என்ன சொத்தானே? கொஞ்சம் ஒரு சவரம் பேசுகிறேன். சரிண்ணே. சார் வீட்டுக்கு பணம் பிள்ளைங்களா சார். கொண்டாய் பெருமாளே எங்கள் சந்ததி சார் இதான் கொஞ்சம் செக் பண்ணுங்களேன். கஷ்டம் நீக்கிடும் கருணை தெய்வமே கலியுக அது யாருன்னு போய் பாரு. காலம் காலமாய் காவல் தந்திடும் கோகுல திருமாலே. சார் பணம் கொண்டு வந்துருங்க சார். அப்புறம் ஆயா போயா போயா சொன்னா கேளியா போயா சார். நீ கேட்டிங்களா? பணம் கொண்டு வந்துருங்க சார். போயான்னு பணம் கொண்டு வந்துருங்க சார். போ போ. ஏய் சதா, யாருன்னு பாரு. அது யாருன்னு பார்த்து அனுப்பிவிடு. போயா ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டியா? மறுபடியும் வந்துட்டு இருக்க. போயா. சதா என்ன சத்தாங்க சார் தெரியல சார். சார் வணக்கம் சார். யாரு? போ. கேட்க மாட்டியா? நடிக்கிறதுக்கு சான்ஸ் கேட்குற வயசா சார் இது? நல்லா நடிப்பேன் சார். போயா போ. போனா கேட்க மாட்டியா? சார் போயா சார். போயா ஏன் அவசரப்படுற? போயா. சார் இப்படி வாங்க வாங்க இப்படி வாங்க. ஏன் சார் அவசரப்படுற? உங்கள் பேர் என்ன? என் பேர் சுந்தரம் சார். நல்லா நடிப்பீங்களா? நம்ம படத்தில் இப்போ 30-35 வயசில் தானே சதா நமக்கு ஆள் தேவைப்படுது. இவர் ஆள் பார்த்தா கொஞ்சம் வயசான மாதிரி தெரிகிறாருல. இவர் நமக்கு இப்போது செட் ஆக மாட்டா. அதான் சார் நானும் சொல்லிட்டு இருக்கிறேன். சின்ன சின்ன வேஷமாக நடிப்பேன், ஒரு வாய்ப்பு கொடுங்க சார். போயா போனா கேட்க மாட்டியா? நல்லா நடிப்பேன் சார். சரி, ஒரு கைதி ரோல் ஒன்று இருக்குது. சரி சார். ஒரு 50-55 வயசில் ஒரு ஆள் நமக்கு தேவைப்படுறாப்புல. 3 நாள் கழித்து வாங்க. வரும்போது என்னை வந்து பாருங்கள், வந்து நடித்து காட்டுங்க. நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஆஸ் டைரக்டாக சொல்கிறேன், நல்லா நடித்து காட்டினீங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்தில் நீங்கள் நடிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு உத்தரவாதம் தரேன். ரொம்ப ரொம்ப நன்றி சார். அவர்கிட்ட டீட்டெயில்ஸ் வாங்கிக்க, நீங்கள் அவர்கிட்ட பேசிக்கங்க. சரியா? டைரக்டர் சொல்லிட்டா நீ நடிச்சுவியா? எப்படி நடிக்கிறேன்னு பார்க்கலாம். போ. பார்க்கலாம்டா. உன்னுடைய புரோக்கர் வேலைக்கு என் நடிப்பை வேலை பேசுறியா? இன்னும் 3 நாளைக்கு அப்புறம் இந்த கைதி கேரக்டராக வாழ்ந்து டைரக்டர் முன்னால் உன் மூக்கை உடைக்கிறேன்டா. யாரு நான் யாரு? கொலை செய்கிற அளவுக்கு உனக்கும் சதாசிவத்துக்கும் என்ன பிரச்சனை? இன்னும் 3 என்றத்துக்குள்ளே சொல்லலை, நீ செத்த நியூஸ் தான் உன் வீட்டுக்கு. மூவி சார் சொன்னாலும் சொல்லாட்டியும் நீ நடிகன். நான் மகேஷ் மட்டும் ஃபோன் பண்ணல, எல்லாம் கரெக்டாக இருக்கும். 17 தடவை பண்ணியாச்சு, இது 18ஆவது தடவை. பார்த்துருவோம் நானா இல்லை சதாசிவமானு. உன்னோட பேர் என்ன? எங்கே வேலை பார்க்குற? உன்னோட ஃபேமிலி பற்றி அப்படி ஆடுறா சொல்லு. என் பேர் சுந்தரங்க. எங்கள் வீட்டில் 4 பேருங்க. பொண்டாட்டி